வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் அதை எப்படி இயற்கை முறையில் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பித்தப்பையில் கற்கள் என்ன காரணத்தினால உருவாகுது, நம்ம பித்தப்பையில் கற்கள் இருக்குது அப்படிங்கிறத என்ன அறிகுறிகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம், அதை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம். என்ன காரணம்னு சொல்லி பார்த்தா, உடல் பருமன் அதிகமாக இருந்தது அப்படின்னா, அப்படி இல்லை அசாதாரணமான உணவு வளர்ச்சிதை மாற்றங்கள், பித்த நீர் அளவுக்கு அதிகமாக சுரக்கிறது, பரம்பரை கோளாறு, கொழுப்புள்ள உணவை ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது, நார்ச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவு வகைகளை அதிகமாக சாப்பிட்றது, மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை இன்னும் அதிகமாக சாப்பிட்றது, இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க குறைந்த நாட்கள்லையே நான் உடல் எடை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான மாத்திரை மருந்துகள் அப்படிலாம் எடுத்து சடனாக அவங்களுடைய உடல் எடையை அதிகரிக்க பண்ணுவது, ஹார்மோன் கோளாறு, குறிப்பாக பெண்களுக்கு தான் இந்த மாதிரி அந்த பித்தப்பையில் கற்கள் உருவாகுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பெண்களுக்கு சுரக்கக்கூடிய அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ரொம்ப அதிகமாக சுரக்கிறது. பாக்டீரியா கிருமிகளோட தாக்குதல் காரணமாக பித்தப்பையில் அலர்ஜி ஏற்படுறது. இதனால் பித்த நீர் தேக்கம் அடைஞ்சிரும், அந்த பித்தப்பையில் அடைப்பு ஏற்பட்டுரும். இன்னும் சொல்லப்போனால் கருத்தடை மாத்திரைகள் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது, அடிக்கடி விரதம் இருக்கிறது, முறையாக உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம ஒரு காரணங்களாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பித்தப்பை கற்களால் பாதிக்கப்படுறவங்களுக்கு 3 விதமான அறிகுறிகள் காணப்படும். என்னன்னு சொல்லி பார்த்தா, அவங்க சாப்பிட்டதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் செரிமானமே ஆகாமல் இருக்கிறது மாதிரி இருக்கும். ஒரு விதமான வலி ஏற்படும். வயிற்றோட மேல் பாகத்தில், அதாவது தொப்புளுக்கு மேலே ஏதோ ஒரு வலி இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த வலி திடீர்னு ரொம்ப அதிகமாயிட்டே போகும், ரொம்ப நேரம் எடுக்கும், அந்த வலி நீடிக்கும். ஒரு விதமான குமட்டல் அவங்களுக்கு வரும், வாந்தி வர்ற மாதிரி இருக்கும், ஏப்பம், இந்த மாதிரியே அடுத்தடுத்து அவங்களுக்கு வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தா அவங்களுடைய வலது பக்கம் விலா எலும்பை சுற்றி முதுகுப்புறம் வரைக்கும் அவங்களுக்கு வலி ஏற்படும். அந்த வலி கடைசியில் அந்த தோள்பட்டை வரைக்கும் அந்த வலி இருக்கும். முக்கியமாக கொழுப்பு அதிகம் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பண்டங்களை அதிகமாக சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு டக்குன்னு வலி ஏற்படும். பித்த நீர் ரொம்பவே முக்கியம். சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பித்தப்பையில் கற்கள் உருவாகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பித்தப்பையை அகற்றி எடுத்துடுறாங்க. ஆனால் அந்த பித்த நீர் தான் நம்ம கொழுப்பு நிறைந்த உணவுகளை உட்கொள்ளும் போது அது செரிமானம் பண்ணுறதற்கு அந்த பித்த நீர் தான் ரொம்பவே உதவியாக இருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன மாதிரியான மருந்துகள் எடுத்து பித்தப்பையை அகற்றாமல் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களை நம்ம வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த மாதுளை பழம். இந்த மாதிரி நாட்டுப்பழமாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. அதாவது இதோடைய முத்துக்கள் உங்களுக்கு ரெட் கலரில் இருக்காது, ஒரு மாதிரி லைட்டாக ரோஸ் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நாட்டுப்பழமாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இதை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு முழு பழமும் நம்ம பிழிஞ்சு இப்போ ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். இது கூட இன்னும் என்னெல்லாம் சேர்க்கணும்னு சொல்லி பார்ப்போம். மாதுளை பழத்தை பிழிஞ்சு நம்ம ஜூஸ் எடுத்தாச்சு. நான் கைகளாலே பிழிஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கிட்டது இந்த கொத்தமல்லி இலை. இது கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடி அளவு கூட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது நம்ம எடுத்தாச்சு. இது கூட நம்ம அடுத்ததாக எடுத்துக்க போகிறது இந்த அதிமதுரம். இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், நீங்கள் தாராளமாக கேட்டு வாங்கிக்கலாம். ஒருவேளை அப்படி கிடைக்கல அப்படின்னா நான் உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் வாங்குறதா இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கட்டையாக கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு பவுடராகவே கிடைக்கிது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பவுடராகவே எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு அரை டீஸ்பூன் அளவு நமக்கு தேவைப்படும், 2 கிராம் அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படும். இப்போ இதே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி இலை கூட அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது மிளகு. இது நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த மெத்தட் உங்களுக்கு அந்த பித்தப்பையில் கற்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வந்த பிறகு அதை கரைத்து வெளியேற்றுவதற்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கரைந்து உங்களுக்கு வெளியேறும், அப்படி இல்லைன்னா நொறுக்கப்பட்டு கூட உங்களுக்கு வெளியேறும். இப்போ இந்த மிளகு கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 மிளகு வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். உங்ககிட்ட முழு மிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் பொடியாக எடுத்துருக்கீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கூட நீங்கள் பொடியாக எடுத்துக்கலாம். இப்போது இந்த மிளகையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா நம்ம ஒரு இடிகளில் போட்டு இடித்து எடுத்து கொண்டு வந்துக்கிடுவோம். இதையும் நல்லா இந்த மாதிரி இடிகளில் வச்சு இடித்து எடுத்துகிட்டு வந்துடுச்சு. இது கூட நம்ம அடுத்ததாக அந்த அதிமதுரம் பொடி அதையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம்.
அதிமதுர பவுடர் இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 டீஸ்பூன் 2 கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துருவோம். இப்போ நல்லா இதை இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே குடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி 1-2ஆகவும் நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். இந்த கொத்தமல்லி இலையை நல்லா விழுது மாதிரி நல்லா நீங்கள் அரைச்சி கூட எடுத்துக்கலாம். இதை நீங்கள் குறைந்தது 14 நாட்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய கல்லோட சைஸை பொறுத்து உங்களுக்கு நாட்கள் வேறுபடும். உங்களுக்கு முழுமையாக நல்லா வெளியேறணும் அப்படின்னா குறைந்தது ஒரு 14 நாட்கள் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. காலை உணவு சாப்பிடுவதற்கு ஒரு 1 மணி நேரத்திற்கு முன்பதாக நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இது குடித்ததுக்கு பிறகு 1 மணி நேரம் எதுவுமே நீங்கள் சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். சொல்லியிருக்கிற அளவுகள் படி நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஒருவேளை நீங்கள் வந்து அந்த மாதுளைப்பழ ஜூஸ் நீங்கள் கரெக்டான அளவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு 250 ml வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். 200லேருந்து 250 ml வரைக்கும் அந்த மாதுளைப்பழ ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த கரும்பு சாறு. இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கடையில் கேட்டு வாங்குங்க. அதாவது சில நேரம் நம்ம கரும்பு ஜூஸ் வாங்கும்போது அவங்க எலுமிச்சை பழம் போடுவாங்க, அதுக்கப்புறமா இஞ்சி சேர்ப்பாங்க. அந்த ரெண்டுமே இல்லாமல் சும்மா இந்த கரும்பு மட்டும் நீங்கள் வச்சு அதில் வந்து சாறு பிழிஞ்சு வாங்கி வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் கேட்டு வாங்கி வச்சுருக்கேன். இதை நீங்கள் தினமும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நிறைய நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணுங்கிறது கிடையாது. காலை உணவு சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு 2 மணி நேரங்கள் எதுவுமே நீங்கள் சாப்பிடாதீங்க. சாப்பிடாமல் இந்த கரும்பு ஜூஸ் மட்டும் நீங்கள் எடுங்க. கரும்பு ஜூஸ் குடித்ததுக்கு பிறகும் கூட நீங்கள் ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்திற்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாது. இதையும் நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய அந்த கல் வந்து முழுமையாக வெளியேறத வரைக்கும் நீங்கள் இதை குடிச்சிட்டு வரலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு தீர்வை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் இந்த கரும்பு ஜூஸ் குடிக்கிறது மூலமாக. ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போட்டிருப்பேன். அதில் உங்களுக்கு தேவையானதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த கீழ்காய் நெல்லி, அதாவது கீழா நெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் 2 டைப் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி இலைக்கு அடிப்பகுதியில் காய்க்கக்கூடிய காய் வந்து கீழ்காய் நெல்லி, இன்னொன்று மேல்காய் நெல்லியும் உங்களுக்கு உண்டு. அதை நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. இந்த மாதிரி கீழ்காய் நெல்லி தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லும் உங்களுக்கு நிறைய கிடைச்சிது அப்படின்னா இலையை மட்டும் நீங்கள் பறித்து அதுக்கப்புறமா காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை அப்படி கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு அந்த பொடி கிடைக்கும். கீழா நெல்லி பொடின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடைக்கும். அப்படி இல்லை நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதா இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன், அதில் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 200 ml நீங்கள் வந்து தண்ணீர் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கீழா நெல்லி இலையோட பொடி அது நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அது கிட்டத்தட்ட 1 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். ஒரு 4 கிராம் அளவுக்கு உங்களுக்கு வரும். இதை இப்போ நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிடுவோம். நல்லா நமக்கு இப்போது கொதிச்சு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா நமக்கு நிறம் மாறி வந்திருக்கு. இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணதுக்கு பிறகு 7 நாட்கள் நீங்கள் தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வாங்க. 7 நாட்களுக்கு அதிகமாக நீங்கள் குடிக்க வேண்டாம். காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா காலையில் சாப்பிடுவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பதாக குடிக்கலாம். இந்த 200 ml மட்டும் நீங்கள் குடிக்கணும். அதுக்கப்புறமா இந்த மருந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படிங்கும்போது மாமிசம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. முட்டை, மீன், அதுக்கப்புறமா கோழி, மாடு, ஆடு எது வேணால் கூட நீங்கள் சாப்பிடக்கூடாது அந்த 7 நாட்களுக்கு. அது கூடவே நீங்கள் உப்பு சாப்பிட்டீங்க, உப்பு போட்டு சாப்பிடுவீங்க சோத்தில் அப்படிங்கிறப்போ நம்ம உப்பு வந்து நீங்கள் வெறுமனே ஒரு பாத்திரத்தில் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மருந்து எடுக்கும்போது மட்டும். ஒருவேளை உங்களுக்கு அந்த 7 நாளையில் சரியில்லை அப்படின்னா 2 வாரங்கள் அதுக்கப்புறமா கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒரு 7 நாட்கள் நீங்கள் எடுக்கலாம்.
முதல்ல ஒரு 7 நாள் எடுங்க. சரியாகலை அப்படிங்கிறம்போது 15 நாட்கள் இடைவெளி விட்டு மறுபடியும் ஒரு 7 நாட்கள் எடுங்க. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லியிருக்கிற எந்த முறைப்படி நீங்கள் பயன்படுத்தணுமோ அதுபடி நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டு வாங்க. எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருப்பேன். அதுபடி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு சூப்பரான ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.